We praise God for the precious privilege granted unto me to address the church in Bethany in Pallavaram, Chennai. சென்னை பல்லாவரத்தில் உள்ள பெத்தானியா சபையில ஒருமுறை கூட கர்த்தருடைய வசனத்திலே ஊழியம் செய்யும்படியான பாக்கியம் கிடைத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். For this evening's meditation, kindly turn with me to Colossians chapter 1 and verse 25 to 31. We will read in Tamil. Rajangam will read in Tamil. இந்த மாலை நேரம் நம்முடைய தியானத்திற்காக கொலோசியர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 25 31 வரை நாம் தமிழிலே வாசிக்க கேட்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 கடைசி வரைக்குமாக நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூர்ணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். Shall we pray? ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறோம் பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். காலையில் மட்டும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு அருமையான கர்த்தாவே ஒரு நல்ல நேரத்தை காலையில தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்கவும் ஸ்துதிக்கவும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தாவே கொடுத்த இந்த நேரத்துக்காக கோடாகுடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே கர்த்தருடைய அப்பத்திலே பங்கெடுக்கிறதுக்கு தெய்வமே பிசிக்கலாக மெட்டீரியலாக பாடிலி பங்கெடுக்க முடியாது இருந்த போதிலும் ஆவியிலே கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த COVID-19 ப்ராப்ளம் காலத்திலே பேண்டமிக் காலத்திலே எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே பெதானியா சபைக்காக ஸ்தோத்திரம். பெதானியா சபையை நீ ஆசீர்வதியம். அங்கே ஊழியம் செய்கிற அருமையான சகோதரங்களுக்காக ஜெபிக்கிறோம். அங்கே அட்டென்ட் பண்ணுகிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுது இன்னைக்கு சாயங்காலம் கர்த்தாவே தெய்வமே அடியனுக்கும் அவரோடு கூட ஐக்கியப்படுறதுக்கு நீ ஒரு திறவைக்கா ஸ்தோத்திரம். வாசித்த இந்த பாகத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த பாகத்தில் உள்ள ஆழமான சத்தியங்கள் தெரியறதுக்கு கர்த்ததாமே கிருபை செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாவே நீ எங்களோடு பேசும், ஒருவரோடு நீ பேசும், அருமையான நேரத்தை கட்டளையிடும். கர்த்தாவே அடினை நீ மறையும் டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிற அருமையான சோதரன் ராஜாங்கத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகளையும் எங்களுடைய வார்த்தைகளையும் நியந்திரிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை வலிமையோடு கூட கிருபை செய்யும். இந்த கேட்டிருக்கிறவர் யாராவது இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாம இருந்தால் கர்த்தாவே அவர்களும் ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யும். கர்த்தாவே அதுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது கர்த்தாவே இந்த வசனத்தை ஆண்டவருடைய பாதபடியில கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவே. ஆமென். Amen. This epistle to Colossians was written by Apostle Paul. இந்த கொலோசியருக்கு எழுதின நிருபமானது அப்போஸ்தலனாகிய பவுலினாலே எழுதப்பட்டது. When he was in Rome during his first imprisonment, he wrote this epistle. ரோமாபுரியிலே முதல் முறையாக அவர் சிறைச்சாலையில கிடந்த பொழுது இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். Colossae is located geographically
100 miles east of Ephesus. எபேசு பட்டணத்திலிருந்து 100 மைல் கிழக்கிலே இந்த கொலேசே பட்டணமானது அது பூகோள ரீதியாக அது காணப்படுகிறது. When this from this epistle, some references, Colossians chapter 2:1 and also chapter 1 and verse 7, we understand that apostle never visited Colossae church. கொலோசியர் 1:7 படியாகவும் கொலோசியர் 2:1 படியாகவும் நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலோசே பட்டணத்திலே போய் இந்த சபையை அவர் சந்தித்திருக்கவே இல்லை என்பது நமக்கு தெரிய வருகிறது. In Colossians chapter 1 and verse 7 and also chapter 4 and verse 12 and also Philemon verse 23, we understand that this Colossae church was founded one brother Epaphras. நாம் கொலோசியர் 1:7 கொலோசியர் 4:12 இன்னும் பிலமோன் நிருபத்திலே 23 இந்த கொலோசே பட்டணத்தில் உள்ள சபையானது எப்பாப்ரா என்கிற அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு உடன் வேலையாள் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். We find so many things about this brother Epaphras from these verses I mentioned. நான் குறிப்பிட்டு சொன்ன இந்த வசனங்களின் மூலமாக இந்த அருமையான சகோதரர் எப்பாப்ராவை குறித்த அநேக விஷயங்களை நாம் அறிய முடிகிறது. The occasion was this. இந்த சந்தர்ப்பம் இப்படிப்பட்டதாகத்தான் இருந்தது. The occasion for writing this epistle is this, that in the Colossae church, some preacher has come and taught a wrong theology. கொலோசே பட்டணத்திலே வந்து கொலோசே சபையிலே தவறான ஒரு சில போதனைகளை யாரோ ஒரு சில பிரசங்கியார் வந்து பிரசங்கத்தின் நிமித்தமாகத்தான் அவர்களுக்கு எச்சரிப்பூட்டும்படியாக அந்த பின்னணியில தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதினதாக தெரிய வருகிறது. This particular wrong doctrine is called Gnosticism. அதாவது by knowledge you can attain and all that. இந்த குறிப்பிட்ட விதமான ஒரு போதனை என்னவென்றால் அது இந்த விசுவாசத்தை எல்லாம் தவிர்த்து சத்தியத்தை எல்லாம் தவிர்த்து அறிவு சார்ந்த விஷயத்தில நாம் பரம காரியங்களை அறிந்து கொள்ள முடியும் அடைய முடியும் என்கிறதான ஒரு அறிவு சார்ந்த ஒரு போதனை. Other than the Lord Jesus Christ, by worshipping of the angels and through other knowledge, we can attain forgiveness of sin and attain heaven, attain salvation. That type of a teaching. I am not going deep into it. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அல்லாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை தலையாக பற்றி கொள்ளாமல் மற்ற தூதர்களை வணங்குவது மற்ற விதமான வகையில அறிவை கொண்டு ஆராதிக்கிறது அது போன்ற விஷயங்கள் அதுல நான் ஆழமாக அது என்ன போதனை என்று சொல்ல போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு கள்ள போதனை இந்த கொலோசே பட்டணத்துக்குள்ள வந்து விட்டது. Apostle is addressing this particular problem faced by the church in Colossae. கொலோசே பட்டணத்துல உள்ள இந்த சபையார் எதிர்கொண்ட இந்த ஒரு பிரச்சனைக்காக ஒரு தீர்வாகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலோசே சபைக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதினார். One of his answer is the revelation of the mystery. அவர் கொடுத்த ஒரு பதில் என்னவென்றால் ரகசியத்தினுடைய வெளிப்பாடு. So today, God willing, we are going to meditate on the mysteries which we see in the word of God. கர்த்தர் சித்தமானால் இந்த மாலை பொழுதிலே தேவனுடைய வசனத்தில் உள்ள ரகசியங்களை குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் தியானிக்க விரும்புகிறோம். In Matthew chapter 13 and verse 11, மத்தேயு சுவிசேஷம் 13 yes, மத்தேயு 13:11 நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். It is given unto you to know the mysteries of the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது.
we in Matthew 11 and verse 25. Chapter uncle, 1 second uncle, reference 1 second uncle. Matthew 11:25. மத்தேயு 11 மத்தேயு 11:25 நாம் வாசிக்கும் போது, you have hidden these things from the wise and the prudent and revealed unto babes. இந்த பரம காரியங்களை நீர் இந்த கல்விமான்களுக்கு ஞானவான்களுக்கெல்லாம் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினீர் என்பதாக நாம் வாசிக்கிறோம். So you don't need much knowledge to know these mysteries, because the Lord has revealed it unto the babes. இந்த பரலோக காரியங்களை ரகசியங்களை அறிந்து கொள்ள அதிக அறிவு அங்கு தேவையாக இருக்க வேண்டுவதில்லை. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாலகர்களுக்கே இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். There are many mysteries in the word of God, but I am referring to a few mysteries which is directly mentioned as mysteries. அநேக ரகசியங்கள் ஆண்டுடைய வசனத்துல உண்டு. ஆனால் ஒரு சில ரகசியங்கள் நேரடியாக அது ரகசியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இந்த நாளிலே நாம் சிறிது தியானிக்க விரும்புகிறோம். Now, first of all, we are going to see what is a mystery. முதலாவதாக ரகசியம் என்றால் என்ன என்பதை பார்க்க விரும்புகிறோம். Kindly turn with me to Romans chapter 16 and verse 25 and 26. தயவுசெய்து ரோமர் 16ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை நாம் திருப்பிக் கொள்ளலாம். We'll read in English, then in Tamil. ஆங்கிலத்திலும் தமிழிலும் படிக்கலாம். Now to him that is of power to establish you according to my gospel and the preaching of Jesus Christ, according to the revelation of the mystery which was kept secret since the world began, but now is made manifest, and by the scriptures of the prophets, according to the commandment of the everlasting God, made known to all nations, for the obedience of faith, to God only wise be glory through Jesus Christ forever. Amen. ரோமர் 16ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராயிருக்கிற தேவன். We find many truths about the mysteries from these verses. இந்த வசனங்களிலிருந்து அநேக ரகசியங்களை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக, first, it has been kept secret since the world began. முதலாவதாக ஆதி காலம் முதல் இந்த ரகசியம் அடக்கமாயிருந்தது. Now it is manifest to all nations. இப்பொழுது சகல ஜாதிகளுக்கும் இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. The purpose of manifesting these mysteries to all nations is that they may come to the obedience of the truth. சகல ஜாதிகளுக்கும் வெளிப்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அந்த சத்தியத்தினுடைய கீழ்ப்படுதலுக்கு, விசுவாசனுடைய கீழ்ப்படுதலுக்கு வர வேண்டும். And it has been revealed to the apostles and prophets, and they have written down in the epistles they have written. அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அது வெளிப்படுத்தப்பட்டது. அப்போஸ்தலர்கள் அவர்கள் எழுதின நிருபத்திலே அவர்கள் இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். Now we are going to see what are the mysteries. All mysteries cannot be said within this short time, but I am just making a mention where it is directly written that it is a mystery.
இப்பொழுது அந்த ரகசியங்கள் என்ன என்பதை நாம் ஒரு சிலவற்றை பார்க்க போகிறோம். எல்லாவற்றையும் நாம் பார்க்க முடியாது. ஆனால் நேரடியாக ரகசியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். You know, the things regarding salvation, the things regarding God, what is God's purpose for our life, secret of our salvation, all these things were hidden for centuries, and now God has commanded that it may be revealed to us, and it has pleased the Lord that we should come into the knowledge of these mysteries. ரட்சிப்பு சார்ந்த தேவனை குறித்த அநேக இந்த ரகசியங்கள் காலாகாலமாக அது மறைக்கப்பட்டதாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ தேவன் இந்த ரட்சிப்பினுடைய தேவனை குறித்த இந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் பிரியமாகி அவர் நாம் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். That is the love of God, that God has kept all these mysteries secret for centuries, but now he has commanded that it may be revealed, and praise God, these are available to us in and through the writings of the apostles and prophets. நூற்றாண்டு கணக்காக மறைக்கப்பட்டிருந்த இந்த ரகசியங்கள் எல்லாம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களாலே அங்கு எழுதப்பட்டு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது இது தேவன் நம்மீது வைத்த பெரிய அன்பாகத்தான் இது இருக்கிறது. It is not just to study just theoretically about the mysteries in the word of God, but when we study these, we should come under the obedience of these truths. தேவனை பற்றிய ரட்சிப்பு சார்ந்த இந்த ரகசியங்களை எல்லாம் ஏதோ நாம் எழுத்து ரீதியாக அல்லது கொள்கையினுடைய அடிப்படையில கொள்கை ரீதியாக தெரிந்து கொள்வதற்காக அல்ல, அந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையினுடைய கீழ்ப்படிதலுக்குள்ளாக விசுவாசித்து கீழ்ப்படிதலை கொண்டு வருவதற்காகத்தான் தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். So may the Lord enable us not only just theoretically study the mysteries in the word of God, but to come under the obedience so that we may be blessed by obeying the commandment of the Lord. ஆகினாலே தேவனுடைய இந்த ரகசியங்களை எழுத்தளவிலே கொள்கை அளவிலே அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அந்த ரகசியங்களுடைய கீழ்ப்படிதலுக்குள்ளாக அந்த கட்டளையினுடைய கீழ்ப்படிதலுக்குள்ளாக நாம் வருவதற்கு கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. I am going to narrate or read just the verses. We are not going deep into the meaning of each mystery, but I would like to mention them so that we can refer it later and study these mysteries. ஒரு சில ரகசியங்களை நான் மேலோட்டமாக அப்படியே சொல்ல விரும்புகிறேன். ஆழமாக நாம் போய் அதை தியானிக்க இப்பொழுது சமயமில்லை. பிற்பாடு நாம் அந்த ரகசியங்களை ஆண்டவர் நடத்துகிறபடி நாம் அதை தியானிக்கலாம், படிக்கலாம். 1 Timothy chapter 3 and verse 16. There we find the mystery of godliness. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவ பக்திக்குரிய ரகசியத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். Can you read? And without controversy, great is the mystery of godliness. God was manifest in the flesh, justified in the spirit, seen of angels, preached of the Gentiles, believed on in the world, received up into glory. 1 தீமோத்தேயு 3:15 அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். The second mystery is Colossians chapter 1 and verse 25-26. We have already read that verse, so we are not going to read it now. இரண்டாவது ரகசியமானது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 25-26 வருகிறது. அந்த வசனங்களை ஏற்கனவே நாம் வாசித்து விட்டோம். ஆகினாலே இப்பொழுது அதை வாசிக்க போவதில்லை.
And we are going to study that mystery today in particular. குறிப்பாக இந்த ரகசியத்தை தான் இந்த நாளிலே நாம் படிக்க விரும்புகிறோம். Third is Ephesians chapter 1 verse 10. The mystery of the counsel of his will. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே மூன்றாவது ரகசியமானது வருகிறது. அந்த ரகசியம் என்னவென்று சொன்னால் அவருடைய ஆலோசனையினுடைய அவர் சித்தத்தினுடைய ஆலோசனையுடைய ரகசியம் என்று நாம் வாசிக்க முடியும். That in the dispensation of the fullness of times he might gather together in one all things in Christ, both which are in heaven and which are on earth, even in him. In whom also we have obtained the inheritance, being predestinated according to the purpose of him who worketh all things after the counsel of his own will. 10வது 12ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை பதங்கள் வருகிறது தமிழிலே. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். Fourthly, we find Ephesians chapter 5 and verse 32. That is the mystery of Christ and the church. நான்காவதாக எபேசியர் 5:32 கிறிஸ்து இயேசுவையும் சபையும் குறித்ததான ரகசியத்தை நாம் கவனிக்கிறோம். This is a great mystery, but I speak concerning Christ and the church. Nevertheless, let every one of you in எபேசியர் 5:32 இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். Fifthly, Ephesians chapter 3 and verse 3. Mystery of Gentiles becoming inheritors. How that by revelation he made known unto me the mystery, as I wrote afore in few words, whereby when he read he may understand my knowledge in the mystery of Christ. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் இன்னும் ஒரு சில பகுதிகள் தொடர்ந்துள்ள வசனங்களில் வரும். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். Sixthly, 1 Corinthians chapter 15 and verse 51. Mystery of resurrection. ஆறாவதாக 1 கொரிந்தியர் 15:51 உயிர்த்தெழுதலுடைய ரகசியம். Behold, I show you a mystery. We shall not all sleep, but we shall all be changed. So, you can read that 51, brother. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் திணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். Seventhly, 2 Thessalonians chapter 2 and verse 7. The mystery of iniquity. ஏழாவதாக 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் அக்கிரமத்தின் ரகசியம் என்று அங்கே வாசிக்கிறோம். For the mystery of iniquity that already work, only he who now letteth will let, until he be taken out of the way. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. Out of these 7 mysteries, 2 mysteries are great mysteries. இந்த 7 ரகசியங்களிலே 2 ரகசியங்கள் மகா பெரிய ரகசியங்களா இருக்கிறது.
One is the mystery of godliness. The other is the mystery of the church and Christ. ஒன்று தேவ பக்திக்குரிய ரகசியம், மற்றொன்று கிறிஸ்துவை பற்றிய சபையை குறித்த ரகசியம். So just keep in mind that this is what God expects from us. One is individual relationship of godliness with the Lord and our character and our nature, godly nature, and also our relationship with the Lord Jesus Christ in the church as the head of the church. நாம் இந்த சத்தியத்தை மனதிலே ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ரகசியம் என்னவென்று சொன்னால் அது தேவபக்திக்குரிய ரகசியம். அதாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அந்த உறவிலே, கர்த்தரோடு கூட உள்ள அந்த உறவிலே, நம்முடைய சுபாவத்திலே, ஆள் தத்துவத்திலே அவரோடு கூட நாம் இருக்க வேண்டிய அந்த ஐக்கியத்தை அது காட்டுகிறது. இரண்டாவதாக உள்ள ரகசியம் அவருடைய சபையோடு கூட உள்ள ஐக்கியத்திலே கிறிஸ்து இயேசுவை தலையாக பற்றி கொண்டு அவரோடு சபையாக ஐக்கியமாக இருக்கிற அந்த ரகசியத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். So today we are going to study the mystery which is written in Colossians chapter 1 and verse 25 and 26. இன்றைக்கு கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே 25, 26 வசனங்களில் உள்ள குறிப்பிடப்பட்டிருக்கிற ரகசியத்தை நாம் தியானிக்க விரும்புகிறோம். That is Christ in you, the hope of glory. அந்த ரகசியம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ளே மகிமையின் ரகசியமாக, மகிமை நம்பிக்கையாக அவர் இருக்கிறார். There are two phrases. One, Christ in you. இரண்டு வார்த்தை பதங்கள் உண்டு. கிறிஸ்து உங்களுக்குள். Secondly, the hope of glory. இரண்டாவது மகிமையின் நம்பிக்கை. So we are going to see the first phrase first. Christ in you, Christ in me. முதல் வார்த்தை பதத்தை நாம் முதலாவது தியானிக்க விரும்புகிறோம். உங்களுக்குள்ளே கிறிஸ்து, எனக்குள்ளே கிறிஸ்து. You know, God wants to dwell in us. God wants to have an intimate relationship with every man whom he has created. In fact, that is the purpose of creating man. உண்மையாக சொல்ல போனால் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே தேவாதி தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். உண்மையாக சொல்ல போனால் உங்களையும் என்னையும் படைத்ததனுடைய நோக்கமே உங்களுக்குள்ளே எனக்குள்ள வந்து இந்த தேவன் தங்கி இருக்க அவர் விருப்பப்படுகிறார். Because if you look at all the creation, what he has made, only man is created in the image of God, who is capable of having a relationship with the Father. நாம் தேவன் படைத்த சிருஷ்டிப்புகளை எல்லாம் நாம் கவனிக்கும் போது அந்த சிருஷ்டிப்புகளிலே மனிதனுடைய சிருஷ்டிப்பு, அதாவது நம்மை மனிதனை தேவன் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்புகளை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய சாயலை நம்மை உண்டாக்கினார். இந்த மனிதன் தான் பிதாவாகிய தேவனோடு கூட ஒரு உறவிலே ஐக்கியத்திலே வரக்கூடியவனாக இருக்கிறான். God wants to dwell in you and me. தேவன் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். God wants to reveal him to you and me in a great measure. Who is God? What is God? How is his nature? And we can have this knowledge of God. ஒரு பெரிய அளவிலே தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த தேவனை பற்றி அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். இந்த தேவன் யார், அவருடைய சுபாவம் என்ன என்பதை எல்லாம் வெளிப்படுத்த விரும்புகிறார். You know, Apostle Paul talks about it in Galatians chapter 1 and verse 15 and 16. To reveal his son in me, he says. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது
அப்போஸ்தலன் பவுல் எழுதும் பொழுது தேவன் அவருடைய குமாரனை எனக்குள்ளே வெளிப்படுத்த பிரியமானார் என்று சொல்லுகிறார். But when it pleased God, who separated me from my mother's womb and called me by his grace to reveal his Son in me, that I might preach him among the heathen, immediately I conferred not with. So we find that God wants to reveal himself unto us through Jesus Christ. நாம் இங்க என்ன பார்க்கிறோம் என்றால் தேவன் கிறிஸ்து இயேசு மூலமாக தம்மை நமக்குள்ளே வெளிப்படுத்த விரும்புகிறார். But look at the condition of man. He is full of sin because of the sin committed by Adam and Eve. The whole humanity fell into darkness regarding God, fell into sin and gone away from the plan and purpose of God. ஆனால் மனிதனுடைய நிலைமையை பாருங்கள். மனிதனானவன் முழுவதும் பாவத்தில் இருக்கிறான். ஆதி மனிதன் ஆதாம் பாவத்தில் விழுந்ததினாலே மனிதன் பாவத்தினாலே நிரம்பினவனாக இருளிலே அந்த காலத்திலே கிடக்கிறவனாகத்தான் மனிதன் இருக்கிறான். Man, in his thinking, he sins. In his words, he sins. And in his actions or in his works, he sins. And the whole person of man is full of sin. மனிதனானவன் அவனுடைய யோசனையிலே சிந்தனையிலே அவன் பாவம் செய்கிறான். அவனுடைய பேச்சிலே பாவம் செய்கிறான். அவனுடைய செயலிலே பாவம் செய்கிறான். உண்மையாக சொல்ல போனால் அவனுடைய ஆழ்த்தத்து முழுவதுமாகவே பாவமாகவே மனிதன் இருக்கிறான். How can God dwell in such a person who is full of sin? இப்படி முற்றிலும் பாவமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே தேவன் எப்படி வாசமா இருக்க முடியும்? Oh, that is why God loved this sinner and he sent his only begotten Son, Lord Jesus Christ, into this world to live for us and to die for us, taking our sin and shame and curse and death upon himself. ஆகினால்தான் தேவன் மனிதன் மீது அவர் மிகுந்த அன்பு காண்பித்தவராக இந்த பாவம் உள்ள மனிதனை மீட்டெடுக்கும்படியாக இந்த பாவமான மனிதனுக்காக இந்த பூமியில இறங்கி வந்து பாவம் உள்ள மனிதனுக்காக வாழ்ந்து மறித்து இந்த பாவத்திலிருந்து மனிதனை மீட்டெடுத்து அவனுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். So Lord Jesus, first he cleanses us, may make us righteous, make us holy, cleanse us with the blood of Jesus Christ, so that we become worthy for his habitation. முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் என்ன செய்கிறார் என்றால் பாவியாகிய மனுஷனை தமது திரு ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து அதை நீதிமான்களாக்கி பரிசுத்தமாக்கி பரிசுத்தமான தேவன் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற வாசஸ்தலமாக மனிதனை அவர் மாற்றுகிறார். Even today, if there is anybody who is listening to me, if they are in sin, if they have not confessed their sin, I request you to confess your sins and come in close relationship with the Lord. இன்றைக்கு கூட இப்பொழுது கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது உங்களுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்து இந்த பாவ மன்னிப்பை சுத்திகரிப்பை பெற்றுக் கொள்ளாமல் இருந்தால் இந்த சமயத்திலேயே நீங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து சுத்தம் பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாகும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். He has completed the work of salvation on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே ரட்சிப்புக்கான அந்த கிரியையினுடைய முழு கிரியையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். All what we need to do is to accept what he has already completed on the cross of Calvary. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு செய்து நிறைவேற்றின அந்த கிரியையிலே விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொள்வதுதான். We know these verses, but still we read it. 1 John 1 and verse 9 and also 1 John 1:7. நாம் இந்த வசனங்களை நன்றாக அறிந்திருக்கிறோம். இருந்த போதிலும் நாம் வாசிக்கலாம். 1 யோவான் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 9வது மற்றும் 7வது வசனங்கள்.
If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. But if we walk in the light as he is in the light, we have fellowship one with another, and the blood of Jesus Christ, his Son, cleanses us from all sin. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். In John chapter 14 and verse 23, we read that God the Father, Son, and the Holy Spirit wants to come and take abode in us. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23 நாம் வாசிக்கிற சத்தியம் என்னவென்றால், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண அவர் ஆசிக்கிறார். Jesus answered and said unto him, If a man love me, he will keep my words, and my Father will love him, and we will come unto him and make our abode with him. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். Think of it, eternal God, the Father, Son, and the Holy Spirit wants to come and dwell in you and me. இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நித்திய தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தான தேவன் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வந்து தங்க ஆசைப்படுகிறார். In 1 Corinthians chapter 3 and verse 16, and also 1 Corinthians chapter 6 verse 19 and 20, we read that we become the temple of God. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய ஆலயமாகவே மாறி இருக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். Knowing not that ye are the temple of God, and that the Spirit of God dwelleth in you. What? Knowing not that your body is a temple of the Holy Ghost, which is in you, which ye have of God, and ye are not your own, for ye are bought with a price. Therefore glorify God in your body and in your spirit, which are God's. 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 6ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். In Ephesians chapter 3 and verse 17, we find Christ may dwell in your hearts by faith. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது என்னவென்றால், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்க வேண்டும். That Christ may dwell in your hearts by faith, that ye being rooted and grounded in love. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி இருக்க வேண்டும். We must surrender to the Lord. நாம் நம்மை கர்த்தருக்கு முற்றிலுமாக சரணடைய ஒப்புக் கொடுக்க வேண்டும். Christ should be the center of your life. கிறிஸ்து இயேசுவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய மையமானவராக இருக்க வேண்டும்.
He must be the center of all our thinking and activities and all our sayings. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய யோசனையிலே, சிந்தனையிலே, செயல்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவானவரே மையமாக இருக்க வேண்டும். We must implicitly, unquestionably do the will of God in our life. திருப்பி எந்த விதமான கேள்வி கேட்காமல் உடனடியாக நாம் தேவனுடைய சித்தத்துக்கெல்லாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Even as we hear these truths from the word of God, shall we examine our life? Is the Lord Jesus Christ in the center of your life? Do we give the preeminence to the Lord Jesus Christ in our life? நாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது என்னவென்றால், கிறிஸ்து இயேசு நம்முடைய ஜீவியத்தினுடைய மையமாக அவர் இருக்கிறாரா? கிறிஸ்து இயேசுவானவரே நம்முடைய வாழ்க்கையினுடைய முதன்மை தத்துவம் வாய்ந்தவராக முதல் ஸ்தானத்திலே அவர் இருக்கிறாரா? If we have not given the place which he deserves in our life, this is the time to search our hearts and confess our failures and come to the Lord and surrender to him and to his perfect will. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு முதன்மையான சித்தம், முதன்மையான ஒரு இடம் கொடுக்கிற ஒரு சரியான நேரம் இதுதான். இதுவரைக்கும் நாம் அப்படி செய்யாமல் இருந்தால் முற்றிலுமாக நம்மை அவருக்கு அர்ப்பணித்து நம்மை அவருக்கு நாம் சரணடைய அர்ப்பணிக்க வேண்டும். Now we come to the second phrase, hope of glory. இப்பொழுது நாம் கொலோசியர் நிருபத்திலே வாசித்த அந்த இரண்டாவது பதத்திற்கு நாம் வருகிறோம். மகிமையின் நம்பிக்கை. Christ knew the hope of glory. That is the கிறிஸ்துவானவர் mystery that we are discussing now. We have come to the second hope of glory. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அந்த ரகசியத்தை பற்றி நாம் படித்து வருகிறோம். அதிலே இரண்டாவது பகுதியாகிய மகிமையின் நம்பிக்கை என்கிற வார்த்தையை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். You know, there are three words which are very important in our Christian life, and that is love, faith, and hope. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மூன்று காரியங்கள், மூன்று வார்த்தைகள் அது மிக முக்கியமானதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். விசுவாசம், அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. These are the three words which are very important in our Christian faith and life. நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்திலே, ஜீவியத்திலே இந்த மூன்று வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். What is hope? நம்பிக்கை என்று சொன்னால் என்ன? It is a divine guarantee. அது ஒரு தெய்வீகமான உத்தரவாதம். And it is a confident expectation. ஒரு உறுதியோடு கூட எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம் தான் நம்பிக்கை. So we are going to discuss about this confident expectation of glory. உறுதியான நம்பிக்கையோடு, உறுதியான ஒரு எதிர்பார்ப்போடு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த மகிமையான நம்பிக்கை பற்றி தான் சிறிது நாம் படிக்க விரும்புகிறோம். When we look at the dictionary, the meaning of the word glory, it is something like this. அகராதியிலே, அதாவது இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை படிக்கக்கூடிய டிக்ஷனரியிலே நாம் இந்த மகிமைக்கான வார்த்தையை இப்படித்தான் நாம் அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்க முடிகிறது. High renown or honor won by notable achievements. Once again, uncle. High renown or notable honor won by notable achievements. That is, when a person achieves something in this world, he gets glory, or that is appreciated by the people of the world, and they will give them some honor. ஒரு நபர் தனது வாழ்க்கையில
குறிப்பிடத்தக்க வகையிலே ஒரு பெரும் சாதனையை அந்த நபர் அங்கே சாதிக்கும் பொழுது அந்த நபர் உலக மக்களாலே ஒரு பெரிய கனத்தை மதிப்பை அவர் பெறுகிறார். For example, a scientist finds a cure for a disease. Let us say, if suppose some scientist or some doctor finds a cure for corona virus, then he will be honored all over the world. Everybody will honor him and he may even get a Nobel Prize, and that is a glory which is given to him. உதாரணத்திற்கு நாம் இந்த சூழ்நிலையில இந்த கொரோனா வைரஸினுடைய சுகத்திற்காக ஆரோக்கியத்திற்காக ஒரு விஞ்ஞானி மருத்துவ விஞ்ஞானி ஒரு மருந்தை அவர் கண்டுபிடிக்கார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த நபர் இந்த நாளிலே உலகத்தில் உள்ள எல்லாராலும் அதிகமாக பாராட்டப்படுவார், புகழப்படுவார். அவருக்கு நோபல் பரிசு கூட வழங்கப்படும். அதிகமான கனத்தை அவர் பெற்றுக் கொள்வார். அந்த நபர் அதிகமான மகிமையை அவர் அங்கே எடுத்துக் கொள்வார். So there is magnificence or greatness or splendor and great beauty in this glory. இந்த மகிமையிலே ஒரு பெரிய மகத்துவமான ஒரு விஷயம், மாட்சிமையான ஒரு விஷயம், பெரிய ஒரு தன்மை, மகத்தான தன்மை அதிலே காணப்படுகிறது. This is the glory which God is going to give to you and me. இப்படிப்பட்ட விதமான மகிமையைத்தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க ஆசைப்படுகிறார். We know about Stephen the martyr. இரத்த சாட்சியாய் கர்த்தருடைய சந்நிதிக்கு ஏறி சென்ற ஸ்தேவானை குறித்து நாம் அறிவோம். According to worldly standards, he was thrown with stones and people killed him by stoning. Inch by inch he died. He suffered much in this world. But when his soul left his body and went to the presence of the Lord, it is written, Lord received him standing. உலகத்தினுடைய கண்ணோட்டத்திலே பார்த்தால் ஸ்தேவான் அவர் கல்லெறியப்பட்டு அங்கலமங்கலமாக அவர் இந்த உலகத்திலே சித்திரவதைப்படுத்தப்பட்டு அவர் அங்கே மரித்து போனார். ஆனால் இன்னொரு காரியமாக நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால் அவருடைய ஆத்மா அவரை விட்டு அதை பிரிந்த பொழுது பரலோகத்திலே வானத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எழுந்து நின்று ஸ்தேவானுக்கு ஒரு அற்புதமான வரவேற்பை கொடுத்ததாக நாம் வாசிக்கிறோம். That is why one of our beloved people, when they leave this world, we call it promoted to glory. ஆகையினால்தான் நம்முடைய விசுவாசத்தில் உள்ள யாராவது பிரியமானவர்கள் அவர்கள் கர்த்தரை நித்திரையடைந்தால் அவர்களை பற்றி நாம் பேசும்பொழுது மகிமையிலே இவர் பிரவேசித்து விட்டார் என்றுதான் நாம் சொல்கிறோம். There is a story about a missionary. ஒரு மிஷனரி குறித்த ஒரு கதை உண்டு. There was a missionary. He went into the deep jungles of Africa and he has been serving the master very faithfully. And then he went back home after many years of service. அநேக வருடங்களாக ஆப்பிரிக்காவின் அடர்ந்த காட்டு பகுதியிலே உண்மையாக உத்தமமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்த ஒரு மிஷனரி தம்பதியார் அவர்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றி அநேக வருட பின்பாடு அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு அவர்கள் புறப்பட்டார்கள். And he got into the ship and the ship was reaching the shore back in his home Europe. அவருடைய சொந்த நாட்டினுடைய சொந்த நாட்டுக்கு போய் சேரும்படியாக கப்பல் யாத்திரை அவர் செய்தார். அவர் பிரயாணித்த கப்பலானது அவருடைய சொந்த நாட்டினுடைய கடற்கரையை வந்து நெருங்கியது. Then even as the ship was approaching the port, he saw great decoration and lot of people waiting there, and with great expectation. There were a lot of people and there was a lot of celebrations.
துறைமுகத்தை நெருங்கி அந்த கப்பல் நெருங்கி வர வர தூரத்தில் அவர் கண்ட காட்சி என்னவென்றால், அந்த கடற்கரையிலே துறைமுகத்திலே அநேக மக்கள் திரளாக ஒன்று கூடி அங்கே அவர்கள் கரகோஷம் எழுப்பி அவர்கள் ஆர்ப்பரிப்போடு ஒரு வரவேற்பு கொடுக்கிற கொண்டாடுகிற ஒரு காரியத்தை அவர் கவனிக்க முடிந்தது. But then soon he realized that it is not for him, but for the king who was traveling, the prince who was traveling in the same ship. The prince of that country had gone to Africa to enjoy his life, to do hunting and killing so many animals. And this prince was returning. And when the prince was returning back home, they were receiving him with great glory and ovation. சீக்கிரத்திலே இந்த மிஷனரி புரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், அங்கே கொண்டாட்டத்தினுடைய ஆர்ப்பரிப்பு எல்லாம் வரவேற்பு எல்லாம் தமக்கல்ல, அதே அந்த கப்பலிலே ஆப்பிரிக்காவினுடைய காடுகளிலே மற்ற இடங்களிலே வேட்டையாடும்படியாக அநேக மிருகங்களை கொண்டு குவிக்கும்படியாக பிற்பாடு உல்லாசமாக தனது காலத்தை செலவழிக்கும்படியாக சென்று வந்த அந்நாட்டினுடைய இளவரசர் திரும்பி வருவதற்கு தான் இந்த ஒரு ஆர்ப்பரிப்பு வரவேற்பு என்பதை அவர் அறிந்து கொண்டார். And he got down from the ship and there was nobody to receive him, but the prince got great glory and ovation. இந்த மிஷனரி கப்பலை விட்டு இறங்கிய பொழுது அவரை வரவேற்க எவரும் இல்லை. ஆனால் அந்த இளவரசரை வரவேற்க ஒரு பெரும் திரள் கூட்டம் காணப்பட்டிருந்தது. Then he felt very sad. Lord, how much I served you, how much I obeyed you, how much I suffered for you in Africa. And when I reached home, there was nobody to receive me. There was nobody to appreciate me. Then nobody to give me any reception to me when I reached home. But this prince, who has only gone to Africa to enjoy his life, to do hunting and killing so many animals, he gets such a great welcome. இதை கண்டபோது அந்த மிஷனரி தனதுக்குள்ளே மனம் உடைந்து அவர் நொறுங்கி போய் கர்த்தரிடத்திலே பேச ஆரம்பித்தார். கர்த்தாவே, நான் என் வாழ்காலத்திலே அநேக வருடங்களை உமக்காக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண இவ்வளவாய் கஷ்டப்பட்டு நான் ஊழியம் செய்தேன். உமக்காக உண்மையாக நான் வாழ்ந்தேன். நான் திரும்பி வரும்பொழுது என்னை வரவேற்க வாழ்த்த ஒருவர் கூட இல்லை. ஆனால் மிருகங்களை கொன்று குவிக்க உல்லாசமாக இருக்க சென்று வந்த இந்த இளவரசருக்கு இப்படிப்பட்ட வரவேற்பும் மரியாதையும் கிடைக்கிறது, இது என்ன என்று சொல்லி அவர் கர்த்தரிடத்திலே அவர் தன்னுடைய உள்ள குமுறலை கொட்ட ஆரம்பித்தார். Then the Lord consoled him, comforted him and told him, the prince has reached home. You have not yet reached your home. அப்பொழுது கர்த்தர் அவரோடு கூட பேசி அவருக்கு ஆற்றி தேற்றி அவரோடு கூட பேசின வார்த்தை என்னவென்று சொன்னால், என் மகனே, இந்த இளவரசன் தனது இல்லத்திற்கு தனது ஊருக்கு வீட்டிற்கு போய் சேர்ந்து விட்டான். ஆனால் என் மகனே, நீயோ உன்னுடைய வீட்டிற்கு நீ திரும்பி வரவில்லை என்பதாக அவர் சொன்னார். This is what we are going to get in this world. No appreciation, no acknowledgement for your work. And if we look for this world's recognition and this world's name and fame, we will be disappointed. But if we look for the glory which God is going to give to you and me for your faithfulness, then we will be full of joy and continue to press on in our Christian life and ministry. இந்த உலகத்திலே இதுதான் கிடைக்கும். இந்த உலகத்திலே ஏதாவது இது மாதிரி ஒரு வரவேற்பு பாராட்டு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்தால் நாம் வெறும் ஏமாற்றத்தை தான் நாம் பெற நேரிடும். நம்முடைய வேலைக்கு நம்முடைய ஊழியத்திற்கு அந்த ஒரு காரியம் தான் நமக்கு கிடைக்க நேரிடும். ஆனால் நாம் உண்மையான மதிப்பை கனத்தை கர்த்தரிடத்திலே நாம் எதிர்பார்ப்போம் என்று சொன்னால் அவருடைய சன்னிதானத்திலே நாம் சேரும் போது கர்த்தர் அந்த கனத்தை மகிமையை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். In this world
We face many problems. But as a believer, we continue to press on because of the glory which God has kept in store for us. இந்த உலகத்துல அநேக கஷ்டங்களை பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் கர்த்தருக்குள்ளே விசுவாசம் உள்ளவர்களாக விசுவாசிகளாக கர்த்தர் நமக்கென்று பத்திரப்படுத்தி வைத்திருக்கிற அந்த மகிமையின் நம்பிக்கையை நாம் பார்த்து தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியத்திலே முன்னேறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Romans chapter 8 and verse 18. ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். There it is written, the suffering of the present time is not worthy to be compared to the glory. ரோமர் 8:18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். Shall we read For that? I reckon that the sufferings of this present time are not worthy to be compared with the glory which shall be revealed in us. Romans 8:18, please read. ரோமர் 8:18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். In Romans chapter, in Hebrews chapter 12 and verse 1 and 2, we have been asked to run our race looking unto Jesus. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று நாம் சொல்லப்பட்டிருக்கிறோம். We find the Lord Jesus Christ who suffered in this world, and he set his eyes upon the glory which God will be giving to him. The glory that was set before him, endured the cross. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சுமந்து சகித்து பாடுகளுடைய ஜீவியத்தை நிலத்தில் அவர் வாழ்ந்தார். Wherefore, seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us, looking unto Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and is set down at the right hand of the throne of God. எபிரேயர் 12:1-2 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். So we have been asked to look unto Jesus, who ran his race, enduring the shame. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தமது ஓட்டத்தை ஓடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை நாம் நோக்கி பார்க்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறோம். 2 Corinthians chapter 4 and verse 17 and 18. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனங்கள். For our light affliction, which is but for a moment, worketh for us a far more exceeding and eternal weight of glory, while we look not at the things which are seen, but at the things which are not seen. For the things which are seen are temporal, but the things which are not seen are eternal. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்.
So there we find in terms of time, our affliction today or our suffering today is only for a very short time. எவ்வளவு காலம் நீடிக்கும் என்ற அந்த கால அடிப்படையிலே தற்காலத்திலே நாம் கடந்து செல்லுகிற இந்த உபத்திரவம் எல்லாம் அது தற்காலத்துக்கு தான், கொஞ்ச காலம்தான் உள்ள உபத்திரவமாயிருக்கிறது. But we get glory which is eternal. That means for infinity. That means in terms of time, there is no end. Our glory is for eternity. ஆனால் நாம் அடைய போகிற, பெற்றுக்கொள்ள போகிற அந்த மகிமையோ, அந்த கன மகிமையோ, அது நித்திய கன மகிமை. அதாவது எவ்வளவு காலம் இருக்க போகிறது என்றால் நித்திய காலத்திற்காக அந்த மகிமை இருக்க போகிறது. In terms of the intensity of suffering, the suffering in this world is called light affliction. But the glory which we are going to get in terms of the intensity, it is eternal weight of glory, it is written. இங்கே உபத்திரவத்தை பற்றி அது எப்படிப்பட்ட அளவில் உள்ள உபத்திரவம் என்று சொன்னால் அதனுடைய அழுத்தம், அந்த கஷ்டம் எவ்வளவு எப்படிப்பட்டது என்று சொன்னால் இந்த உலகத்தில் அது லேசான உபத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் பிறப்போகிற மகிமை பற்றி சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்ட மகிமை என்றால் மிகவும் அதிகமான கன மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So let us look into the word of God about this glory which God has kept for us. That is our hope. நாம் ஆண்டுடைய வசனத்திலே தேவன் இப்படி நமக்கு என்று வைத்திருக்கிற இந்த மகிமையை நாம் எதிர்பார்த்து நாம் அங்கே வாழ வேண்டும். இதுதான் அது நம்முடைய மகிமையான நம்பிக்கையாக இருக்கிறது. Number one, the Lord will give us a new body. முதலாவதாக கர்த்தர் நமக்கு ஒரு புதிய சரீரத்தை தரப்போகிறார். Kindly turn with me to Philippians chapter 3 and verse 21. தயவுசெய்து பிலிப்பியர் 3:21 என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். Who shall change our vile body that it may be fashioned like unto the glorious body. நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். Who shall change our vile body that it may be fashioned like unto his glorious body. Read, brother. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். It is written in the word of God that our sariram is alpamanad. That means wild body. That is a body which is susceptible to all sorts of weakness, all sorts of infection and decay and all the problems in the world. ஆண்டுடைய வசனத்திலே மனிதர்களாக நம்முடைய சரீரத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அது ஒரு அற்பமான சரீரம். அதாவது எல்லா விதமான பாதிப்புகளுக்கும் எளிதிலே உட்படக்கூடியது. கிருமி தொற்றோ அல்லது எளிதிலே அழிந்து போகக்கூடியதோ கெட்டு போகக்கூடிய ஒரு விதத்திலே உள்ள ஒரு அற்பமான ஒரு சரீரம் தான் மனிதர்களாகிய நம்முடைய சரீரம். If a patient of COVID patient come near us and if he just sneezes and if his droplets from the mouth or from the nose touch us, we get infected and there is a possibility that we may even die. கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்ட ஒரு நபர் நமக்கு அருகில வந்தால் அவர் அங்கே லேசாக தும்மினால்
அவருடைய வாயிலிருந்து நாசிலிருந்து ஏதாவது ஒரு சிறிய ஒரு அந்த ஒரு துளி நம்மேது பட்டால் நமக்கு கூட உடனடியாக அந்த கொரோனா வைரஸினுடைய தொற்று வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட விதத்திலே உள்ள பாதிக்கப்படக்கூடிய ஒரு அற்பமான சரீரம் தான் நம்முடைய சரீரம். That is our body. That is the condition of our body. That is our life today. But God is going to give us a glorious body. இப்படிப்பட்டதுதான் நம்முடைய அற்பமான ஒரு சரீரம். இப்படிப்பட்ட அற்பமான சரீரத்தை கொண்ட நமக்குத்தான் தேவன் மகிமையான சரீரத்தை தர அவர் விரும்புகிறார். What is that glorious body compared to? It is compared to the glorious body of the Lord Jesus Christ after his resurrection. அந்த மகிமையான சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தரப்போகிற மகிமையான சரீரம் எதற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுந்த பிற்பாடு அவர் பெற்றுக் கொண்டிருந்தாரே அந்த மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாகத்தான் நாமும் பெற்றுக்கொள்ள போகிறோம். Secondly, we will be shining as the sun in eternity. Matthew chapter 13 verse 43. மத்தேயு 13:43 வாசிக்கிற வண்ணமாக நாம் நித்தியத்திலே நாம் சூரியனை போல பிரகாசிக்க போகிறோம். Matthew chapter 13 verse 43. மத்தேயு 13:43. Then shall the righteous shine forth as the sun in the kingdom of their Father who had. மத்தேயு 13:43. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். This is the glory which God wants to give to us. இந்த விதமான மகிமையைத்தான் தேவன் உங்களுக்கு எனக்கு தர விரும்புகிறார். This is to all the righteous people. All the righteous will shine forth as the sun in the kingdom of the Father. எல்லா நீதிமான்களுக்கும் அவர் தரப்போகிறார். நீதிமான்கள் எல்லாரும் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். In Daniel chapter 12 and verse 3, we find one more truth. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இன்னொரு சத்தியத்தையும் நாம் கவனிக்கிறோம். That is, those who lead others to righteousness shall shine like stars. மற்றவர்களை நீதிக்குள்ளே வழிநடத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். And they that be wise shall shine as the brightness of the firmament, and they that turn many to righteousness as the stars forever and ever. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். When we read 1 Corinthians chapter 15 verse 40 to 42, we find about these stars. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 40 42 வரை வாசிக்கும் பொழுது இந்த நட்சத்திரங்களை குறித்து நாம் வாசிக்க முடியும். There it is written, you read. There are also celestial bodies and bodies terrestrial, but the glory of the celestial is one, glory of the terrestrial is another. There is one glory of the sun, another glory of the moon, and another glory of the stars, for one star differ from another star in glory. So also is the resurrection of the dead. We read in the Old Testament, and God blessed Abraham. பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். We find God called Abraham and asked him to look at the sand of the sea, and also he asked him
to look at the heavens, that is the stars. And he said, your children shall be the sand of the sea and stars in heaven. ஆபிரகாமை தேவன் கூடாரத்திலிருந்து வெளியே அழைத்து அந்த கடற்கரை மணலை காண்பித்து உன்னுடைய சந்ததி இந்த கடற்கரை மணலை போல இருப்பார் என்று சொன்னார். அதே போல அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை காண்பித்து உன்னுடைய சந்ததியார் நட்சத்திரங்களை போலவும் இருப்பார்கள் என்று அவர் சொன்னார். So in 1 Corinthians chapter 15, we have seen that there are terrestrial bodies and also there are celestial bodies. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தபடி பூமிக்குரிய மேனிகளும் உண்டு, வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு என்று வாசிக்கிறோம். What is terrestrial body? இந்த பூமிக்குரிய மேனிகள் என்று சொன்னால் அது என்ன? The sun, the earth is a terrestrial body, moon is a terrestrial body. பூமி, இந்த நிலா அதாவது சந்திரன், இவைகள் எல்லாம் அது இந்த பூமி மண்டலத்துக்குரிய மேனிகளாக இருக்கிறது. That is, it cannot emanate light or heat by itself, but it will only reflect the light of the sun. இவைகள் எல்லாம் தாமாக தன்னிலிருந்து அந்த வெப்பத்தையோ வெளிச்சத்தையோ அது பிரகாசத்தையோ வெளியிட முடியாது. மாறாக சூரியனில் இருந்துதான் அந்த வெளிச்சத்தை அந்த வெப்பத்தை உள்வாங்கி அதை பிரதிபலிக்க மட்டுமே அதற்கு முடியும். There are many people who are like that. They only reflect the Lord Jesus Christ. They are not able to shine forth like sun or stars, which emanates light day and night, irrespective of time, irrespective of the quantum of energy. It goes on emanating light and heat. அநேக விசுவாசிகள் இப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்கள் வெறும் பிரதிபலிக்கிறவர்களாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக மாத்திரம்தான் இருக்கிறவர்களாக காணப்படுவார்கள் ஒழிய தங்களிலிருந்து அவர்கள் கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த குணாதிசயங்களை, அந்த பிரகாசத்தை இரவிலோ பகலிலோ எந்த சூழ்நிலையிலோ எந்த ஒரு அளவினுடைய கட்டுப்பாடு இல்லாமல் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய சூரியனை போல நட்சத்திரத்தை போல அநேகர் இல்லை. When Christ dwells in us in a deep way and brings in a deep change in our inner man and completely transfigure us into the very nature of the Lord Jesus Christ, we will be shining like stars right in the world. And also God will honor us by giving us such status as stars in the kingdom of God. கிறிஸ்து இயேசுவானவருடைய அந்த ஜீவன் நமக்குள்ளே ஆழமாய் கிரியை செய்யும் என்று சொன்னால், நமக்குள்ளே அவர் அங்கே ஜீவிக்கிறவராக இருப்பார் என்று சொன்னால், நாம் கிறிஸ்து இயேசுவுக்காக நாம் இந்த வெளிச்சத்தை பிரகாசிக்கக்கூடியவர்களாக நாம் அங்கே வாழ முடியும். கர்த்தரும் நாம் அவருடைய ராஜ்யத்திலே நாம் போகும் பொழுது அவர் நமக்கு மிகுந்த கனத்தை, மகிமையை அவர் அங்கே கொடுக்கக்கூடியவராக இருப்பார். And in and through our life and testimony, we will be leading others to righteousness. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சாட்சியின் மூலமாக நாம் மற்றவர்களை கூட நீதிக்குள்ளே வழிநடத்துகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். Fourthly, 2 Timothy chapter 2 verse 12. நான்காவதாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். If we suffer with him, we shall also reign with him. நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம் என்று வாசிக்கிறோம். 2 Timothy chapter 2 verse 12. 2 தீமோத்தேயு 2:12. Fifthly, we will be sitting on the throne with the Lord Jesus Christ. ஐந்தாவதாக நாம் கிறிஸ்து இயேசுவோடு கூட சிங்காசனத்திலே உட்கார்ந்திருப்போம். Revelation chapter 3 and verse 21.
வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 நாம் அதை வாசிக்கிறோம். To him that overcometh will I grant to sit with me in my throne, even as I also overcame and am set down with my Father in his throne. நான் ஜெயம் கொண்டு என் பிதா yes sir. Yes. Sixthly, Revelation chapter 21 and verse 7. ஆறாவதாக That வெளிப்படுத்தின விசேஷம் overcometh will inherit all things. 21:7 ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான் என்று வாசிக்கிறோம். He that overcometh shall inherit all things, and I will be his God, and he shall be my son. Seventhly, we will be like him. 1 John chapter 3 and verse 2. 1 யோவான் 3:2 ஏழாவதாக நாம் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று வாசிக்கிறோம். So, Christ in you, the hope of glory. கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக அவர் இருக்கிறார். I am going to close as the time is up, not able to go into every detail, but shall we search our hearts and shall we surrender our life to the Lord and ask him to do a deep work of the cross in our life? நேரம் இல்லாதனாலே மற்ற காரியங்களை விவரமாக தியானிக்க முடியவில்லை. ஆனாலும் இதுவரை நாம் கேட்ட இந்த சத்தியத்தின்படி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவானவர் நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக அவர் இருக்கிறாரா? ஆழமான ஒரு சிலுவையினுடைய கிரியை, சிலுவையினுடைய ஜீவியம் நமக்குள்ளே உண்டா என்று நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். This is the mystery God wants us to understand. நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிற ரகசியம் இதுதான். When we understand and when we appropriate it in our life, we will live a life pleasing unto him, leaving all other things in the world which will take us away from the Lord. நாம் இந்த சத்தியங்களை எல்லாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஆகாத காரியங்களை எல்லாம் விட்டு ஒதுக்கி தள்ளிவிட்டு கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழுகிறவர்களாய் இருப்போம். May the Lord continue to speak to us. கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக. Heavenly Father, eternal God, we thank you and praise you and worship you. Thank you for this evening hour. Thank you for the utterance which you have given unto me. In the word of God, there are so many mysteries, dear Lord. All what we see, the spiritual things, the heavenly things, eternal things, it is all mysteries, dear Lord. But in the word of God, in and through the apostles and prophets, especially like Apostle Paul, thou hast revealed these mysteries. Oh dear Lord, when we go deep into it, we find so many truths, dear Lord. Lord, pray that thou will speak to us and thou will open our eyes of understanding, that we will be able to behold the wondrous things in thy word. Lord, today we could see just a fragment, Christ in you, the hope of glory. Oh Father, sometime in the past, we have received you as our Lord, as our Savior. It started with asking the Lord to forgive our sins when we confessed our sins. Then when we started interacting with you in prayer with the help of the Holy Spirit, by studying the precious word, the word of God, especially the apostles' doctrine. Lord, we start understanding so many truths which are there in thy word. Christ wants to dwell in us
individually and to make us thy temple, to dwell in us, to be the center of our life, and also collectively in the church, as the head of the church. Dear Lord, many times in our life, we have not given the preeminence which is due to you, dear Lord. We have not given the importance which we should have given to you in obeying you, dear Lord. But we thank you that thou art a merciful God, a loving God, an eternal God. With your great mercy, you have not considered our sins, but continue to bear with us, bear with all our infirmities and weakness. What a great God, what we can render unto thee, dear Lord. We can only, dear Lord, take the cup of salvation and live a life pleasing unto thee by offering worship, praise unto thee in our life, doing your will in our life, fulfill whatever God wants us to do. So, dear Lord, thank you for this time. Now we come and commit ourselves to thee, dear Lord. Pray that thou may enable us to understand and live a life pleasing unto thee. Thank you for our dear brothers. Father, the work was started by Brother Anandarajan. Lord, he has gone to be with the Lord, but his children, Caleb and Joshua and others, they are continuing the work of Bethany in Pallavaram. We thank you for them. Thank you for their commitment. They are all busy with their secular work, but in addition to their work, they are taking care of this church, dear Lord. Bless them abundantly. Have mercy upon them. Thank you for the privilege granted unto me also to have fellowship with them and to spend an hour with them, sharing some thoughts from thy precious word. Pray that thou will continue to speak to us. Thank you for all those who have been listening. Thank you for dear brother Rajangam. He has agreed to translate. We thank you for the gift of translation which you have given into him. We thank you for all others, dear Lord. We pray for Brother Joshua. The Sunday before last, when I was preaching, he was sitting up to 2 o'clock in the morning in Canberra, dear Lord. We thank you for his dear wife and dear children. Bless them. We thank you for Sister Ruth, dear Lord, their mother, in a very helpless condition, but thou hast kept alive, and she is able to slowly communicate, dear Lord. Pray that the power of resurrection may be on her. Have mercy, dear Lord. We pray for all those who have been suffering because of COVID-19. We pray for Brother Isaac Abraham, dear Lord. He has improved and he is much better now. We thank you. We thank you and praise you and worship you for everything. We give you all glory. Now send us with thy blessing. We pray in Jesus Christ's precious name. Amen. Now unto him that is able to keep you from falling and to present you faultless before the presence of his glory with exceeding joy, to the only wise God our Savior, be glory and majesty, dominion and power, both now and forever. Amen. Amen.